சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது கவிஞர் கண்ணதாசனின் வாழ்வின் ஒரு துயரமான, அதே சமயம் பாடங்கள் நிறைந்த ஒரு பக்கத்தைப் பற்றி. ஒரு காலகட்டத்தில் அவரிடம் 11 சொகுசு கார்கள் இருந்தன. ஆனால் காலத்தின் கோலத்திலோ அல்லது சூழலிலோ அவர் 10 கார்களை இழக்க நேரிட்டது. அந்த 10 கார்கள் பறிபோன போது அவர் என்ன நினைத்திருப்பார்? பணத்தையும் புகழையும் கவிஞர் எப்படி பார்த்தார்? ஒரு கவிஞனின் வாழ்க்கையை எந்த தரப்பில் இருந்து நாம் பார்க்க வேண்டும்? வாருங்கள், இந்த ஆழமான கதையை பார்ப்போம். கவிஞரின் இராஜாங்க வாழ்வு. கண்ணதாசன் அவர்கள் வாழ்ந்த விதம் ஒரு இராஜாங்கம். அவருக்குள் இருந்த கவிஞன் எவ்வளவு மென்மையானவனோ அவ்வளவு பிரம்மாண்டமாக அவர் வாழ விரும்பினார். ஒரு கட்டத்தில் அவரிடம் 11 சொகுசு கார்கள் இருந்தன. இது சாதாரண விஷயமல்ல. அந்த காலத்திலேயே இது மிகப்பெரிய அந்தஸ்து. அவருக்கு கார்கள் என்றால் ஒரு விதமான மோகம் இருந்தது. அது வெறும் போக்குவரத்து சாதனம் மட்டுமல்ல, அது அவரது கவித்துவமான வேகத்தின் அடையாளம். நண்பர்கள், உறவினர்கள், தயாரிப்பாளர்கள் என அவர் யாரை பார்த்தாலும் வாரி வழங்கும் வள்ளலாக இருந்தார். கார்களை பராமரிப்பதில் இருக்கும் செலவு, அதை தக்க வைப்பதில் இருக்கும் கஷ்டம், இதையெல்லாம் அவர் கணக்கு பார்க்கவில்லை. கவிஞர்களுக்கு எண்கள் பிடிப்பதில்லை, அவர்களுக்கும் உணர்வுகள்தான் பிடிக்கும் என்பது போல் அவர் வாழ்ந்தார். அந்த உணர்வு மேலிட்ட தருணத்தில் கடன் என்னும் அரக்கன் மெல்ல மெல்ல அவரது வாசலில் வந்து நின்றான். 10 கார்கள் விடை பெற்றன. கடன் வாங்குவது ஒரு கலை என்றால் அதை திரும்பச் செலுத்துவது ஒரு தவம். கவிஞரின் வாழ்வில் கடன் என்பது ஒரு பெரிய பாரமாக மாறத் தொடங்கியது. வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் மளமளவென ஏறியது. மிக முக்கியமான அவர் வாங்கிய கடன்கள் அவரை துரத்தத் தொடங்கின. ஒரு கட்டத்தில் அந்த 11 கார்களில் 10 கார்களை அவரால் தக்க வைக்க முடியவில்லை. ஒவ்வொன்றாக அவர் விற்க நேர்ந்தது, அல்லது கடன் கொடுத்தவர்களுக்கு அதை விட்டு கொடுக்க நேர்ந்தது. நினைத்து பாருங்கள், தன் அடையாளமாக வைத்திருந்த கார்கள் ஒவ்வொன்றாக செல்லும்போது ஒரு கவிஞனின் மனம் எவ்வளவு வலித்திருக்கும். ஆம், அவர் வாங்கிய கடன்கள் அவர் செய்த வினைப்பயனா அல்லது பணத்தை நிர்வகிப்பதில் இருந்த பிடியா? எந்த தரப்பில் வைத்து பார்த்தாலும் இங்கே நாம் ஒரு பெரிய பாடம் படிக்கிறோம். செல்வம் வந்து சேரும்போது அதை சேமிக்க தெரியாதவன் அது போகும்போது வருத்தப்படக்கூடாது. கவிதை அழியாது. கண்ணதாசன் அவர்கள் இழந்தது 10 கார்கள் மட்டும்தான். ஆனால் அவர் சம்பாதித்த சொத்துக்கள் பல லட்சம் கவிதைகள். அந்த 10 கார்கள் போனாலும் இன்றும் அவர் எழுதிய பாடல்கள் ஒவ்வொருவர் காரிலும் ஒலித்து கொண்டேதான் இருக்கிறது. இதுதான் உண்மையான சொத்து. பொருள் ஒரு நாள் போனால் இன்னொரு நாள் வரும், ஆனால் காலம் திரும்பாது. அவர் தனது கடன் சுமையையும் ஒரு கவிதையாகத்தான் பார்த்தார். மேலும் இது போன்ற சினிமா ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.